பேசிக் டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீம் ஸ்டிச் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். பிளெயின் சீம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துக்கிறேன். அதில் எது ரைட் சைடு எது ராங் சைடு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு ரெண்டுத்தையும் உள்பக்கமாகவும் ராங் சைடை வந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது போல் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீம் அலவன்ஸ் வந்து விட போகிறோம். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா, நம்ம ஸ்டிச் பண்ணது போக பேலன்ஸ் உள்ள கிளாத்தை தான் சீம் அலவன்ஸ்னு சொல்லுவோம். இந்த சீம் அலவன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 0.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நம்ம விடலாம். நான் வந்து 1.5 இன்ச்சு அளவு விட்டுக்கிறேன். இப்போ 1.5 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் விட்டுட்டோம். சீம் ஸ்டிச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. சீம் ஸ்டிச்லேயே நிறைய டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பிளெயின் சீம் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளெயின் சீம் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் போட்டு எண்டுலேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சீம் ஸ்டிச் வந்து எல்லாத்துலேயுமே பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். இது போல் நம்ம ராங் சைடாக ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ரைட் சைடு நம்ம திருப்பி பார்த்தோன்னாக்கா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். பிளெயின் சீம் வித் சிங்கிள் டாப் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு ஈஸியாக தெரியும். ஸோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாகவும் ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வச்சுப்போம். இப்போ கிளாத் வந்து எவ்வளோ விடணுமோ அந்த அளவுக்கு வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம சீம் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ரைட் சைடு வந்து திருப்பிக்கலாம். ரைட் சைடு திருப்பிட்டு ஒரே சைடே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அந்த 2 பீஸ் ஆஃப் கிளாத்தும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது மேலே வந்து படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னாக்கா, கைக்கு வந்து துணி பத்தலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் வந்து பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல் நெக்குக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம்ல, அதை வந்து திருப்பிட்டு இந்த படிமான தையல் வந்து போட்டுப்போம். இது போல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பிளெயின் சீம் வித் டபுள் டாப் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு செக் பண்ணிட்டு அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் மார்க் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாகவும் ராங் சைடு ரெண்டும் வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்தை வச்சுப்போம். நமக்கு எவ்வளோ துணி வந்து எக்ஸ்ட்ரா விடணுமோ அந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுப்போம். ஸ்டார்டிங்கில் எப்போவுமே லாக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுப்போம். அதே போல் சீம் அலவன்ஸ் பார்ட்டையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து 1/2 இன்ச்சு போல் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிப்போம். அதே போல் இன்னொரு சைடும் 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணோம்ல, அந்த இடத்துல படிமான தையல் வந்து 2 சைடும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து டபுள் சைடும் டாப் ஸ்டிச் வந்து எதுக்கெல்லாம் நம்ம போடுவோம்னாக்கா, பேண்ட்டில் வந்து இந்த ரோப்லாம் போடுவோம்ல, அந்த இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். இது போல் நல்லா நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஃப்ரெஞ்சு சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நான் 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணிட்டு அதை மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் மார்க் பண்ணதுக்கப்புறமா ராங் சைடு ரெண்டும் உள்பக்கமாகவும் ரைட் சைடு வெளிப்பக்கமாகவும் இருக்கிற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சு போல் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனில் வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது போல் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ துணி வந்து வெளியில் விடணுமோ அந்த அளவு சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு போல் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம எதுக்கு பண்ணுவோம்னாக்கா நூல் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஓவர்லாக்குக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணக்கூடிய கிளாத்தில் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. ஃப்ளாட் ஃபில்டு சீம் அல்லது மிஷின் ஃபில் சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண கிளாத்தை வந்து ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் கிளாத்தை வச்சுப்போம். இப்போ இதில் ஒரு 1/2 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து 2 கிளாத் இருக்குல்ல, அதில் ஒரு கிளாத் வந்து ஒரு 1/4 இன்ச் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் இதை கட் பண்ணதுக்கப்புறமா கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சீம் அலவன்ஸ் பார்ட் வந்து 1/2 இன்ச் இருக்குல்ல, அதை இந்த கிளாத் மேலே வச்சு ஃபோல்டு பண்ணி இது மாதிரி மடக்கி விட்டுப்போம். இப்போ இது மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டுலேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது போல் தையல் வந்து நம்ம ஷர்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. லேப்டு சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு ஆஃப் கிளாத் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இப்போ இதில் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஆஃப் கிளாத்தை எடுத்து நம்ம மார்க் பண்ண லைனோட ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இன்னொரு கிளாத்தில் அந்த லைன் மேலே இதை கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் நம்ம வந்து ஓரத்துலேயும் தையல் போடலாம். இல்லை கொஞ்சமாக துணி வெளியில் தெரியணுன்னாக்கா 1/4 இன்ச்சு தள்ளி கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஓரத்தில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இது போல் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பைப்பிங் ஆட் பண்ணணுன்னாலும் 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சேனல் சீம் அல்லது ஸ்லாட் சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்துப்போம். அதில் 2 ஒரே மாதிரி சென்டரில் உள்ளது கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரைட் சைடு எதுங்கிறத மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணதுக்கப்புறமா 2 கார்னரில் உள்ள கிளாத்துக்கும் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடணுமோ அதை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். சென்டரில் உள்ள கிளாத்துக்கு வந்து எவ்வளோ வித்து வந்து வெளியில் தெரியணுமோ அந்த அளவு விட்டுட்டு கார்னர் 2த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இது போல் மார்க் பண்ணதுக்கப்புறமா கார்னரில் உள்ள கிளாத்தை வந்து இது போல் ஃபோல்டு பண்ணிப்போம். நம்ம மார்க் பண்ணதை வச்சு லேப்டு சீம் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தான் இதுக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த கிளாத்தை வந்து சென்டரில் உள்ள கிளாத் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதே போல் இன்னொரு பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் சென்டர் பீஸோட. ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னாக்கா ஸ்லீவ் பேட்டர்னுக்கு, நெக் பேட்டர்ன், இல்லைனாக்கா ப்ளவுஸ்லேயோ இல்லை சுடிதார்லேயோ டிசைன் பேட்டர்னாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்ட்டு.
பைப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங்குள்ள கிளாத்தை வந்து கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அதை வந்து ரைட் சைடாக இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ ஒரு சைட் ஆஃப் கிளாத்தில் ரைட் சைடு மேலே வந்து இந்த பைப்பிங் கிளாத்தை வச்சுட்டு இன்னொரு சைட் ஆஃப் கிளாத்தை இது மேலே வச்சுக்கலாம். அதாவது அந்த கிளாத் வந்து ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் கிளாத்தை வச்சுப்போம். இப்போ நமக்கு பைப்பிங் வந்து எவ்வளோ தூரம் வெளியில் தெரியணுமோ அது அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது சீம் அலவன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் பைப்பிங் வந்து தெரிகிற மாதிரி விட்டுக்கிறேன். விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண லைனில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதே போல் எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க, ஸ்லீவுக்கு வந்து பாட்டமில் பைப்பிங் கொடுக்கறதுக்கு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துப்போம். ஏர்லைன் சீம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் 2 கிளாத் எடுத்து அதில் ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு ரெண்டும் உள்பக்கமாக இருக்க மாதிரியும் ராங் சைடு வெளிப்பக்கமாக இருக்க மாதிரியும் கிளாத்தை வச்சுட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேர் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு 1/4 இன்ச் போல் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் யூ ஷேப்பில் வேணும்னா யூ ஷேப், இல்லைனா ரவுண்ட் ஷேப், இல்லை வி ஷேப், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா, மெயினாக நெக்குக்கு, காலர் டைப்புக்கு இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால எட்ஜஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்.